த ஆல் நியூ ஹுண்டை வென்யூ. ஹுண்டையோட ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இப்போ இதில் வந்து சென்ட்ரலா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலியமா 20 வெஹிக்கிள் கண்ட்ரோலர்ஸை வச்சு என்ஜின் மேப்பிங்ல ஆரம்பிச்சு என்ஜினோட கேரக்டர் கம்ப்ளீட்டா மாற்ற முடியும் அப்டேட் மூலியமா. அதுலேருந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஏசி வென்டிலேஷனு, இந்த மாதிரி 20 வெஹிக்கிள் கண்ட்ரோலர்ஸை வச்சு ஒரு ஓடி அப்டேட்ஸ் கொடுத்து காரே கண்ட்ரோல் பண்ண முடியும். மெக்கானிக்கல் இஷ்யூஸை தவிர்த்து காரோட பக்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியும். பழைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ என்ஜின் ஆப்ஷன் பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த 3 என்ஜின் ஆப்ஷன் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 1.5 லிட்டர் சிஆர்டிஏ டீசல் இன்ஜினுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேசிஸ் பொறுத்த வரைக்கும் K1 பிளாட்ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் சேசிஸை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி 71% ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால சேசிஸ் இன்னும் ஃபார்மாக இருக்கும், கிராஷ் ப்ரொடெக்ஷன் பெட்டராக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இதில் கிரெட்டாவோட ஃப்ரண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எல்இடி பார் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழேயும் அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துருது, பிளஸ் குவாட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து காரோட பிரெத் வந்து 30 mm அதிகரிச்சிருக்காங்க. ஹைட் வந்து 48 mm அதிகரிச்சிருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர் கார்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 5 mm அதிகரிச்சு 195 mm இருக்கு. ஸ்டாண்டர்ட் வென்யூக்கு 16 inch அலாய் வீல்ஸும், என்லைனுக்கு 17 inch அலாய் வீல்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ வீல் பேஸ் 20 mm அதிகரிச்சிருக்காங்க. பிளஸ் 4 வீல்ஸுமே டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ பம்பர்ஸை கம்ப்ளீட்டா ரெனியூ பண்ணி புதுசாக்கியிருக்காங்க. ரிவர்ஸ் லைட் வந்து அடியில கொடுத்துருக்காங்க. பின்னாடி நைட் நேரத்தில் வரவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், காலையில ரிவர்ஸ் வரவங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஸோ பூட் ஸ்பேஸ் எல்லாம் பாக்குறோம். 25 லிட்டர்ஸ் அதிகமாக 375 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இதே ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா உள்ள வந்து 15 inch ஸ்பேர் வீல் வந்து ஸ்டீல் வீல்ஸ்ல கிடைக்குது. 12 சென்சார், 4 கேமரா, ஒரு அடாஸ் ரேடார், ஒரு அடாஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 3 ஸ்போக் ஸ்டீரிங், ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து மார்ஸ் கோட்ல ஹுண்டை ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ சீட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ்டான பால் ஸ்ட்ரிங் வந்து கிடைக்குது. டிரைவர் சீட் மட்டும் பவர்ட் சீட் கொடுத்துருக்காங்க, 4-way பவர்டு. ப்ளஸ் ரெண்டு சீட்டுமே ஃப்ரண்ட் வென்டிலேஷனோட கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஷேப்டு லேஅவுட்ல வந்துருது. இது வந்து செராமிக் டைப் ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாட் பிளாஸ்டிக்ஸ்ல கம்ப்ளீட்டா வருது. 12.3 inchல டியூல் டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்யூட்டிவா இருக்கு யூஸ் பண்றதுக்குமே. ப்ளஸ் இங்க வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்துருது. வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருது. 3 மோட் டிரைவ் மோட் இருக்கு, 3 ட்ராக்ஷன் மோட் இருக்கு. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிக் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துறாங்க. ப்ளஸ் 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம், சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து இதுல வந்துருது. ஹுண்டையோட ப்ளூலிங்க் ஆப் மூலியமா நம்ம வந்து பே பண்ண முடியும். வெஹிக்கிள் டெலிமேட்டிக்ஸ், வெஹிக்கிள் ஹெல்த், வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். தெஃப்ட் அலர்ட், கிராஷ் அலர்ட், இந்த மாதிரி 70+ ஃபீச்சர்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ வீல் பேஸ் 20 mm அதிகமாக இருக்கிறனால நமக்கு லெக் ரூம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. ஹெட் ரூமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 6 feet இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியும். பட் தாராளமாக 2 பேர் உட்காந்துக்கலாம். இந்த சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணி பின்னாடி உட்காரவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் வென்ட்ஸ், சீட் டைப், ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருது. மொத்தமாக இந்த கார்ல வந்து 60+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் 33 வந்து ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இந்த காரோட பிரைசிங் வந்து 7.90 lakhல ஆரம்பிச்சு 15.51 lakhல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது டாப் மாடல் டீசலோடது.